ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கம்மன்பேட்டையில் வாரஸ் சந்தை தொடங்கியிருக்கிறாங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை, உழவர் சந்தை. இந்த மாதிரி இங்கே பொருள், காய்கறிகள், உழவு தொழிலுக்கு தேவையான கருவிகள், இந்த மாதிரி சந்தை கூடுது. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை கம்மன்பேட்டை என்கிற இராணுவப்பேட்டையில். பாருங்கள், எல்லாம் காய்கறிங்க எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் விற்றுட்டுக்கிறாங்க. நுகர்வோர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், தக்காளி, வள்ளிக்கிழங்கு, மொச்சக்கொட்டை, மொச்சக்காய், பீன்ஸு எல்லாம் ஃப்ரெஷ். எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சந்தை கூடியாச்சு. எல்லாம் வந்து வாங்குறாங்க பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னும் இரவு நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் ரேட்டுங்க. இப்போ கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது பாருங்க. உழவு கத்தி, கல்கட்டு, சொரடு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேல்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், காய்கறிங்க, கருவாடு. இது கருவாட்டு கடையும் வந்தாச்சு. இங்கே வந்து வட இந்தியர்கள் இங்கே வந்துட்டு பொருளுங்க எல்லாம் கத்தி, தறி, கடாய், தவா, இந்த மாதிரி இரும்பு சாமானெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வட இந்தியர்கள். கருவாடு பாருங்கள். இது காய்கறிகள். பூ, இந்த பக்கம் காய்கறி. இந்த வாரம் தான் தொடங்கினாங்க. இது வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை கூடும். இது மாட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு, இப்போ மாட்டுக்கு கயிறு எல்லாம் தேவை இல்லைங்களா, அதனால் கயிறு, மூக்காங்கயிறு, இழுக்கயிறு, கழுத்து கயிறு, எல்லா கயிறும் இங்கே சேல்ஸ் ஆகுது. இப்போ பொங்கல் வரதால் எல்லா மாட்டுங்களுக்கு கயிறு மாற்றுவாங்களே அது. இங்கே பாருங்கள், தவா, கத்தி, இது எல்லாம் இந்த கடைங்க. இது ஃபுல்லாக கம்மன்பேட்டையில் பிள்ளையார் கோவிலாண்ட, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாண்ட இது கடை போட்டிருக்குது. சந்தை கூடி இருக்குது. இங்கே பஜ்ஜி பாருங்கள், போண்டா, பஜ்ஜி எல்லாமே சேல்ஸ் ஆகுது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.